இந்த தடவை எதுவும் வாழைப்பழம் அவ்வளோ விற்கவே இல்லை. ஏன்னா வாழை காயா இதெல்லாம். இது வேற எதுனா ஒன்று சத்தம் போடுதா ஒரு மாதிரி இருக்கு. அடுத்தடுத்த கீரை சேஞ்ச் பண்ணா கொஞ்சமாவது போகணும்ல. ஆனா அப்படியே அடுத்தடுத்த கீரை அடங்கி போட்டா போகுது. பாட்டா கூட்டாரு கரெக்டா 3:30 கொஞ்சம் கம்மியா இருக்கு. அரக்கோணம் ரயில்வே ஜங்ஷன் மிலிட்ரியோட தான் போல. ராக்கெட் டம்மிலாம் வச்சிருப்பாங்கல்ல. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கடப்பா தாண்டி ஒரு கோவில் வரும் பார்த்தீங்களா. கோவில் பேரே சரியான ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த கோவில் இல்லை, அது அங்கேயே தான் இருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா தாண்டூர்லேருந்து கல் ஏற்றிட்டு போயிட்டுருக்கேன். அதாவது நம்ம கடப்பா கல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கடப்பா கல் ஏற்றிட்டு போயிட்டுருக்கேன். போன வீடியோவில் இருக்கும், அதெல்லாம் போய் பாருங்கள். எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செய்யாறு பக்கத்தில் வெம்பாக்கம் அப்படின்ற ஊருக்கு போயிட்டுருக்கேன். இப்போ கடப்பா தாண்டி நிற்கிற. நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு வந்து இங்கேருந்து வந்து ரேணிகுண்டா, திருப்பதி, அடுத்து திருத்தணி, அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து தான் வந்து அரக்கோணம் போயிட்டு அரக்கோணத்துலேருந்து காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்துலேருந்து செய்யாருக்கு முன்னாடி அந்த ஊருக்கு போகிறோம். இப்போ அப்படிதான் போக போகிறோம். சரி ரைட் மக்களே, இங்கே வந்து நிப்பாட்டி 2 மணி நேரம் ஆகுது. இதே காலைல தான் வந்தேன், 6:30 மணிக்கு என்னமோ வந்தேன். இப்போ டைம் 8:30 மணி ஆகுது. சரி ரைட் வாங்க கிளம்பலாமா. ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி டைம் இல்லை. போய் கண்டெய்னரை போய் லோடு இறக்கிட்டு கண்டெய்னரும் போய் இறக்கி ஆகணும். வாங்க கிளம்பலாம். கிளம்பு. இதோ இந்த கோவில் தான். அப்படியே கோயில் பக்கத்துலேயே தான் வண்டி நிப்பாட்டி வச்சிருக்கேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன் வேகம் வேறட்டும். அதாவது லோடு எதுவுமே கிடைக்காத தாண்டூர் போய் கல் ஏற்றிட்டு வரோம். கடப்பா கல் இது. ஆனால் ரொம்ப டீசல் அதிகம். இப்போ வரைக்குமே வந்து 12,000 ரூபாய்க்கு டீசல் போட்டிருக்கேன். எப்படி பார்த்தாலும் இது அதிகமாக தான் டீசல் பிடிக்கும். வேற என்ன பண்ணுறது, எதுவும் கிடைக்கலையே. லோடு ஏற்றி வச்சே ஒரு நாள் நிப்பாட்டி வச்சுட்டாங்க அங்கே, பில்லு ரெடி ஆகாத. இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு இருந்திருப்பேன். கோவிலோட பேர் அது இருக்கு பாருங்க. நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை தான் மக்களே. ஆந்திரா ஃபுல்லாக நல்லா மழை. கல்லுலோடுமே பார்த்தீங்கன்னா இது வந்து அமுக்கு லோடு மாதிரி இருக்கும். அதாவது பாதி கண்டெய்னர்லேயே எல்லா லோடும் அடங்கிடும். ஹைட் ஏறாது. அதனால் வண்டியே வந்து பிக்கப்பும் ஆகாது அந்த அளவுக்கு. மாதிரி மெதம் தான் போகும்.
அப்புறமா தாண்டூர்ல இருந்து மெயின் ரோடு மகபத் நகர் வந்து முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அவ்வளோ ரோடு டேமேஜ். புரியல, கீழே மேலே கீழே அப்பு டவுனு சைடு, இந்த பக்கம் நியூட்ரு அந்த பக்கம் நியூட்ருக்கு மாற்றி மாற்றி கை எல்லாம் பயங்கர வலிதான். நான் உடனே டைம் இருந்தா நான் மாட்டு கொஞ்சம் பொறிமா போயிருந்திருப்பேன். ரோடு ஏற்றி வச்சு அங்கேயே ஒரு நாள் நிற்க வச்சாங்களா பில்லு வராத, அந்த டைம் எனக்கு இங்கே கட்டிருந்ததுன்னா ஓட்டுறது கரெக்டாக இருக்கும். நான் வந்து நிப்பாட்டுற வரைக்கும் காலையில் 6:30 மணி வரைக்கும் மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நின்று இருக்கு. இப்போதான் செம மழை. ஆனால் ஆந்திரா ஃபுல்லாக கார் அடிபட்டுருக்கு. மக்களே, நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபரே வரமாட்டேங்குது மக்களே, அதை பார்த்தா ஒரு மன வருத்தமாகவே இருக்கு. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆனால் இப்போ வீட்டுக்கு போகலாம் தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். என் அண்ணனை வர சொல்லியிருக்கேன். நீ வந்து மாற்றி ஓட்டு, ஒரு நாள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. வந்தான்னா மாற்றி விட்டு வீட்டுக்கு போகலாம். பார்க்கலாம், இந்த ரோடு போகிறோமா இல்லை அடுத்த ரோடு நான் ஒரு ரோடு போய் வந்து போகிறோமான்னு முடியல மக்களே. நானும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாலும் எனக்கு தெரிஞ்சு நான் டிரான்ஸ்போர்ட்டில் ஓட்டிகிட்டு இருந்தபோது அப்படியே நேராக இந்த வண்டி எடுக்க போனேன். அதுக்கப்புறம் இந்த வண்டி ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். நான் ரெஸ்ட்டுக்குன்னு வீட்டுக்கு போகல, சும்மா போயிட்டு இடையில ஒரு நாள் இந்த வண்டி இது பண்ணுறதுக்காக தலையை காமிச்சிட்டு வந்தேன், அவ்வளோதான். அது கூட இந்த ஆர்டிஓ வேலை அந்த இது இருந்தது அப்போது. மற்றபடி வீட்டுக்கு அவ்வளவும் போனோம். கணக்கு போட்டால் எப்படி பார்த்தாலும் ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும் போதுன்னு நினைக்கிறேன். அந்த மலைக்கு மேலே அப்படியே மேகமாக இருக்கு. சின்னோண்டு ஒரு மேட்டை கண்டா போதும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி தான். ஏற ஸ்டார்டிங் இருக்கு பாருங்க, அங்கேயே முடிச்சு போச்சு, அவ்வளோதான், அப்படியே அடங்கிடும். ஆனா இதெல்லாம் நம்ம மற்ற வழியில நம்மளே சைடு வாங்கி போற வண்டி தான் இது மக்களே. இப்போ வர ஈச்சர் எல்லாமே வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அது நல்லாவே ஏறுது, அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. 6 சிலிண்டர் இன்ஜின் இங்க வந்துட்டு இருந்தது. இப்போ வர ஈச்சரு நிறைய கொஞ்சம் பால் பென்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் ஆகிட்டாங்க. ஆனால் அதுவும் நல்லா அந்த பழைய வண்டி அளவுக்கு நல்லா பிக்கப் இருக்கு, மைலேஜ் இருக்கு. 2 சிலிண்டர் கம்மி பண்ணியும் இப்போ அவ்வளோ இது கொடுத்துட்டு பாருங்களா. போகுது கூட்ஸ், நிலக்கரி எடுத்துக்கிட்டு போகுது. நிலக்கரி கொஞ்ச நேரம் வண்டி இருந்துச்சுன்னா அப்படியே ஆப்போசிட் ஏறி வந்துடுறாங்க. ஆத்துல அந்த ஓரத்துல ஒன்று தண்ணி போகுது. இதுலயும் தண்ணி போகும். இந்த சைடு ஏதோ ஒரு டேம் போட்டு தண்ணி நிப்பாட்டி வச்சிருக்காங்க, அதனாலதான் தண்ணி இதுல கம்மியா வருது. இல்லைன்னா தண்ணி இதுல அதிகமா தான் போகும்.
ராஜம்பேட்டை ஊர் தாண்டி போய்கிட்டு இருக்கேன். டைம் 11 மணி ஆக போகுது. வெயில் வராதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ ஓட்டுவோம். வாழை மரம், நிறைய மரம் காற்றுல சாஞ்சி போய் கிடக்குது. கொலை கூட முத்தலை, ஆனால் சாஞ்சி போயிருக்கு. வேற முந்தா நாள் நைட்டே அந்த லோடு ஏற்றி விட்டாங்களே, நான் பார்ட்டி நம்பர் கொடுத்தாங்கன்னு ஃபோன் அடிச்சுவிட்டேன். அவர் வேற இன்னமும் வரீங்கன்னு கேட்டுருக்காரு. நான் அதை சொன்னேன்னா இந்த மாதிரிண்ணா லோடு ஏற்றிட்டு பில்லே கொடுக்கல, நிப்பாட்டி வச்சிட்டாங்க. ஐயா நான் தெரியலண்ணா, நீ அங்கே தான் நான் பேசணும் அப்படின்னா, சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்ன பேசினாரு எதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் எதுவும் ஃபோன் வரல. இந்த தடவை எதுவும் வாழைப்பழம் அவ்வளோ விற்கவே இல்லை. ஏன்னா வாழைக்காயா இதெல்லாம். நம்ம மஞ்சப்பழம் இருக்குல்ல, பூம்பழம், அதில் ஐநா வித்துட்டு இருப்பாங்க. இது ஃபுல்லாக என்ன ஆச்சுன்னு தெரியல. ரேணிகுண்டா இன்னும் 58, திருப்பதி இன்னும் 65. ஏதோ தொப்புன்னுச்சு இப்போ, நான் தெரியலையே என்ன டொப்புன்னுச்சு. என்ன இப்போ டொப்புன்னுச்சுன்னு தெரியலையே. வேற ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. அடிங்க டயர் ஒரா சீட் இருக்க மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு பேக் வெயிட் இருக்கு. இது வேற எதுனா ஒன்று சத்தம் போடுதா ஒரு மாதிரி இருக்கு. இன்னும் இல்லை காற்றுலாம் இருக்குது. தப்புன்னு சவுண்டு கேட்டவொடனே நான் போய் பார்க்குறேன். வந்துதா இல்லை வேற எந்த பண்ணுறான்னு இல்லை. இந்த இடம் வந்து 4 மணிக்கு போடுது. ரைட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க மேலே ஏற்றுவோம். அவ்வளோதான், ஸ்டார்டிங் தான். ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சு போச்சு. அடுத்தடுத்த கீர் சேஞ்ச் பண்ணா கொஞ்சமாவது போகணும்ல. ஆனா அப்படியே அடுத்தடுத்த கீர் அடங்கி போட்டா போகுது. வாசம் போனாதான் உண்டு. அதே மடையில போய் முக்கிடுச்சு எக்ஸ்ட்ரால போடணும். எக்ஸ்ட்ராலையும் ஏறல, அவ்வளோதான் முடிஞ்சு கட்டு கட்டி வைக்கிற மாதிரி ஆயிடும்.
என்ன வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்குதா? அப்பா ஏற்றியாச்சுப்பா மேட்டை. அப்படியே அடுத்தடுத்து சட சட டவுன் டவுன் தான். வண்டி அதை நிப்பாட்டிட்டேன்னா திரும்ப எக்ஸ்ட்ரா போட்டு எடுக்கணும். அதை பின்னாடி விட்டுட்டேன்னா அதான் தொல்லை. ரிவேர்ஸ் போயிடுச்சு. கொஞ்சம் பிரேக் அடித்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா வண்டி நிப்பாட்டக்கூடாத அளவுக்கு வண்டி மூவ் பண்ணிடணும் ஃபார்வர்டில். நிறைய எல்லாம் ரோட்லேயே நடந்து வரேன். எத்தனை விற்கிறாங்கப்பா வாழைப்பழம்? நான் கையில் சில்லற இல்லை. காலையிலேருந்து வெயில் அந்த அளவுக்கு இல்லை. மதியத்துலேருந்து வெயில் அடிக்குது நல்லா. பாறைக்கு மேல பில்லு வளர்ந்துருது பாருங்க, நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. ஆனா புசு புசுன்னு இருக்கிற மாதிரியே இருக்குது. நகரி வந்துட்டேன். அடுத்து திருத்தணி இப்போ முன்னாடி டீசலை போட்டு எவ்வளோ இதுன்னு பார்த்து டீசலை போட்டு அங்கே திருத்தணி தாண்டி ஒரு அவுட்ரு வரும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் டவுட்டாக இருக்கு, கேட்டுட்டு போகலாம். ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்திருக்கேன். ஓ, இது டூரிஸ்ட் பஸ்ஸா? அங்கதான் பாட்டா அவர்தான் கூட்டாரு.
பஸ் பின்னாடி தான் நிப்பாட்டி வச்சிருந்தேன். அவர்தான் கை காட்டினாரு. கை காட்டினாருண்ணா அவரு, அதனாலதான் அவரு பஸ்ஸுக்கு பின்னாடி நின்று தான் வரேன் நான். பஸ் பின்னாடி தான் நிப்பாட்டி வச்சிருந்தேன். நானும் சரி கூப்பிட்றான்ல, லைன்ல பஸ் நிற்கிதே, லேட் ஆகும் போலேன்னு சொல்லிட்டு ஏறி போனா அவன் கட்சியில் டிராவல்ஸ் பஸ்ஸுக்காரன் போலுக்குது. அவ கூட்ட உடனே நான் ஏறி போனேன்னா நீ எப்படி ஏறி வரலான்னு சொல்லிட்டு பில்லை வாங்கி வச்சுக்கிட்டு, எவ்வளோ வெயிட்டு, என்ன லோடு, இவ்வளோ வெயிட்டு சார், இட சீட்டை காட்டு, அதை காட்டு, இதை காட்டு, இட சீட்டில் பில்லுலே போட்டிருக்கு பாருங்க அப்படின்ட்டு காமிச்சிட்டு நான் ஒன்று ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. பங்கு வந்துருச்சு, அதோட திருத்தணியும் வந்துடுச்சு. அந்த முனையில் எங்கன்னா வண்டி நிப்பாட்டலான்னு பார்த்தா வண்டி புக்கிங்கில் இருக்கு. கரெக்டாக 3:30 கொஞ்சம் கம்மியாக இருக்கு. 4000 ரூபாய்க்கு போட்ட சொல்லியிருக்காங்க. திருத்தணி இந்த ஊருக்குள்ள இதுல போக தேவையில்ல, அடுத்த கட்டிங் ஒண்ணு இருக்கு, அதுல போலாம். வைத்தியநாத சுவாமி கோயில். எல்லாரும் சாமி கும்பிட்டுக்குங்க. கோவில் முருகன் கோவில், திருத்தணி முருகன் கோவில். அரக்கோணம் 14 கிலோமீட்டர். இங்க 14 இருக்குது, திருமணம் ஒண்ணு 10 இருக்குது, காஞ்சிபுரம் 44. அது ஒரு பெண்டில 4 கிலோமீட்டர் கம்மியாச்சு பார்த்தீங்களா? இந்த ரோட்ல இப்பதான் நான் முறையா பயணம் பண்றேன். இது வரைக்கும் இந்த ரோட்ல போனதில்லை. இந்த ரோட்ல ஏகப்பட்ட பேரிகார்டு வச்சுக்கிறாங்க. எம்ஆர்எஃப் கம்பெனியா இது? ஆமா,
இந்த லெஃப்ட்ல போறது உள்ள போனோம்னா அரப்பாணம் ஊருக்குள்ள போயிடும் போல. நம்ம நேரா போயிட்டு கொஞ்சம் அவுட்ரு தாண்டி வரணும், அப்படிதான் நான் நினைக்கிறேன். ரைட்டான்னு தெரியல. அரக்கோணம் ஊருக்குள்ள நம்ம போலாமா? நோ என்ட்ரி எதாவது இருக்குதா என்ன தெரியல. ஓ, நம்ம பார்க்க சப்ஸ்கிரைபர் போல. அண்ணன் பார்த்துட்டு ஒரு ஹாய்க்கு சொல்லிட்டு கை குத்தி போறாரு. வரும்போது பார்க்கலாம் நினைச்சேன், திடீர்னு வந்தீங்க பார்த்துட்டு போறேன். சரி, நம்ம சந்தோஷம். காஞ்சிபுரம் ஸ்ட்ரெயிட்டுன்னு வச்சுக்கிறாங்க, ஆனால் இன்னும் ரோடே போட்டு முடிக்கல. லெஃப்ட்ல போய் தான் போகணும். அரக்கோணம் உள்ள கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி போகணும். ரைட்ல போனா சோளிங்கர் போயிடுது. இதுல வந்து ரைட்டு கட் பண்ணணும். அதுல இருந்து பாலம் இறங்கி உடனே திரும்பி இதுல ஒரு பாலம் ஏற போறேன். அரக்கோணம் ரயில்வே ஜங்ஷன். அரக்கோணம் டு காஞ்சிபுரம் ரோடு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இது ஏர்போர்ட்டா? ஏர்போர்ட் இல்ல, ஆனா அது சம்பந்தப்பட்டது தான். மிலிட்ரி சம்பந்தப்பட்டதா? இது என்னன்னு தெரியல. என்ன தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. ஏர்போர்ட்டா இல்ல மிலிட்ரி தான்? மிலிட்ரியோட தான் போல. ராக்கெட்டு டம்மிலாம் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஐஎன்எஸ் ரஜனல்ல ஏதோ போட்டிருக்கு. ரோடு கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்குமா? கரெக்டா 2 வண்டி தான் சூப்பரா பாஸ் ஆகும். சைட்ல இன்னும் ஒரு மூடி எடுத்தாங்கன்னா 2 வீலரோ இல்லை ஏன்னா வந்தா ஃப்ரீயா போவோம். ஆனா இப்போ முன்னாடி ஒரு 2 வீலர் போனா கூட ஏறி சைடு வாங்க முடியுது. பரவாயில்ல, ஊர் தாண்டினோன்னா கொஞ்சம் ரோடு நல்லா இருக்கு. வந்துட்டேன். சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை. அடியில் பூந்து அந்த பக்கம் போனா காஞ்சிபுரம். இப்போதைக்கு காஞ்சிபுரம் ஊருக்குள்ள போக முடியாது, அதனால மேலே பைபாஸ் ஏறி அவுட்ரு இறங்கி கீழே போகிற மாதிரி ஒரு வழி இருக்கு, அதில் போகலாம். கீழே நின்றுட்டே இருந்தேன்னா நின்றுட்டே தான் கிடக்கணும். சரி, அப்படி போய் அப்படி இறங்கி போகலாமே. என்ன உள்ளே போனால் போயிட்டு ஒரு ரைட்டு கட் பண்ணி திரும்ப கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட் கட் பண்ணால் அந்த ரோடு ஜாயின் பண்ணுவோம். உள்ள வீடெல்லாம் போது என்ன பண்ண முடியும்? அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி போகணும். ஆத்துப்பாலம் தாண்டி 1/2 கிலோமீட்டர்ல ரைட்ல கட் பண்ணோம். இதான் வெம்பாக்கம் போற ரோடு. 7 கிலோமீட்டர் இருக்குது. இந்த தாலுகா ஆபீஸ் இது. இங்க இடம் இருக்கு, இங்க வந்து நிப்பாட்டிங்கன்ட்டாங்க. எங்க இறக்க போறோம்னா ஸ்கூல்ல இறக்க போறோமா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல. சரி, நான் காலைல பார்க்கலாம். குட் மார்னிங் மக்களே.
ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்கல்ல, இதுக்கு தான் கல்லே இறக்க போகிறோம் போல். ஆல்ரெடி இறக்கி தான் இருக்குது ஒரு லோடு வந்து. மீதி 10,000க்கு வாங்கியிருக்காங்க போல். வண்டி உள்ளே எடுத்துன்னு வந்து நிப்பாட்டியிருக்கேன். காலையிலே வந்துட்டாங்க. டைம் 5:30 மணி ஆகுது. அதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பக்கத்தில் அடிக்க வைக்கணும். அந்த மேலே இருக்க நடுவில் இருக்க 3 கல் மட்டும் ஹைட்டாக நகர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் போனால் கே வந்திருக்கும். இந்த ஸ்கூலு ஹையர் செகண்டரி ஸ்கூலா? அவ்வளோ பெரிய ஸ்கூலே கிடையாது. இது இவ்வளோதான் பில்டிங்கு. இது ஒன்று தான், இது 2 தான் பழைய பில்டிங் போல். இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. இதை 3 மாடி கட்டிடம். இறக்கிட்டு இருக்காங்க, இறக்கட்டும். போய்கிட்டு இருக்கு. பாதிக்கு மேலே இறக்கிட்டாங்க. 3 அடி போயிடுச்சு. ஒரு 1 ஹவரில் இறக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். முடிய போகுது. இன்னும் 2 லைன் தான் இருக்குது. பரவாயில்ல, சீக்கிரமாக இறக்கிட்டாங்கப்பா. இல்லை, வேகமாக இறக்கிட்டாங்க. இறக்கி முடிச்சாச்சு மக்களே. வாங்க கிளம்பலாம் அங்கேருந்து. கரெக்டாக ஸ்கூலு கிளாஸ் டைம்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வரும்போது வந்துட்டோம். அப்படியே போவோம். போயிட்டு எம்டி இறக்கணும். நேராக காஞ்சிபுரம் ஊருக்குள்ளே போகக்கூடாது. அப்படியே வரும்போது எப்படி அவுட்ரு போட்டு வந்தோமோ அதே மாதிரியே போக வேண்டியதான். அந்த ஊருக்குள்ளே மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் போனேன். நைட் டைமில் வந்துட்டேன். லோடு வண்டி பகல் டைமு வேறு. அது இல்லாமல் லோடை இறக்கியாச்சா வண்டி கொஞ்சம் ஏறிடும். லைன் பார்த்து தான் போனோம். ஆற்று பாலம் தாண்டின உடனே அப்படியே உடனே லெஃப்ட்டு கீழே இறங்கின உடனே இது பாலாறு தான் நினைக்கிறேன். பாலாற்று பாலம் தானே, கட்டு தானே மக்களே. தண்ணியே இல்லை. இப்படியே நிறையா பார்த்துருப்போம். ஆந்திரா தெலுங்கானா ஆறு எப்படி இருக்கு, தமிழ்நாடு ஆறு எப்படி இருக்கு பாருங்க.
போனா ஊருக்குள்ள போயிடும். இந்த ரோடு இன்னும் ஃபுல்லா போட்டு முடிக்கல, அங்கங்க வேலை நடந்துட்டு தான் இருக்கு. இந்த இடம்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேலை போய்கிட்டு இருக்கு. கீழே இருக்க அரக்கோணம் ரோடு, இதில் தான் வந்து ஊருக்குள்ளே போக முடியாதுன்னு வெயிட் பண்ணி இதில் போய் யூட்டர்ன் போட்டு மறுபடியும் இதில் போய் இறக்கிட்டு வரேன். 72 கிலோமீட்டர் சென்னை. நம்ம போகிறது பார்த்தா எப்படியும் ஒரு 85 கிலோமீட்டர் வரும் போக வேண்டியது. இந்த ஏகப்பட்ட டைவர்ஷனு பல வருஷமா இருக்குது, எப்போதான் முடிப்பாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ராணிப்பேட்டை வரைக்கும் ரோடை நோண்டி போட்டு இந்த ஒரு 4-5 வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியேதான் கிடப்புல கொஞ்சம் கொஞ்சமா கிடப்புல கிடக்குது. முடிக்கணும்னு நினைச்சா எப்பயோ முடிச்சிருக்கலாம். எவ்வளோ வருஷமா இப்படியே இருக்குது. உங்களுக்கு இந்த சைட்ல யாருன்னா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது ரொம்ப வருஷமா இருக்குது, அது மட்டும் தெரியும். டிராஃபிக் மட்டும் எப்போதான் குறையுமோ தெரியல. டீசல் போட்டு போலாமா? 4000 ரூபாய்க்கு போடுறோம். கிரீஸ் அடிச்சுட்டு போலாமா? கிரீஸ் ஏர் செக்கப் ரெண்டுமே. போன லோடுக்கே அடிச்சிருக்கணும், அடிக்கவே இல்லை. அது இல்லை, நைட் டைமில் லோடு ஏற்ற சொல்லிட்டாங்க. அதை பார்த்தேன். லோடு வண்டியில் அடித்தாலும் ஒரு சில பின்னில் ஏறாது, வேஸ்ட்டு தான். அதெல்லாம் போயிட்டு வந்து அடிக்கிறதா இருக்கு. ஓகே, இங்கே வேலை முடிஞ்சது. கிரீஸ் ஏர் செக்கப்பு 420 ரூபா, கிரீஸ் 300 ரூபா, ஏர் செக்கப் 120 ரூபா. இதுக்கப்புறம் எம்டி இறக்கிறதுக்கு போனோன்னா டைம் ஆகிடும். அதே மாதிரி இப்போ சாயந்தரம் ஒரு 6 மணி ஆயிடுச்சு. இந்த வெளிச்சம் இல்லாத டைமில் நான் கிரீஸ் அடிக்க மாட்டேன்னுவாங்க எல்லாரும். அதனால் சரி இப்போ அடிச்சிருவோன்னு சொல்லிட்டு அடிச்சாச்சு. ஒரு வேலை முடிஞ்சுதா, இதுக்கப்புறம் போயிட்டு எம்டி இறக்கிட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா அந்த டிராஃபிக்ல நவுத்திட்டு வரம்பா. ஐயோ, நானும் இந்த ஜென்ஷன்ல டிராஃபிக் கிளியர் ஆகிடும், அடுத்த ஜென்ஷன்ல டிராஃபிக் கிளியர் ஆகிடும்னு பார்த்தா ஃபுல்லாக நிற்கும் போலையே டெமோஃபுல் வரைக்குமே. எம்டி இறக்கத்துக்கு சடையங்கப்பூர் ரோட்டில் போனோம், பவர் இன்ஜினியரிங் 2. ஓ, ஹார்பர் லைன் உருவாக்கி வச்சிருக்காங்களா, அதனால தான் டிராஃபிக்கா இந்த அளவுக்கு? அதுக்கு நீ இவ்வளோ தூரம்? இன்னும் 10 நிமிஷம் ஆச்சுன்னா 2 மணி நேரம் ஆகிப்போச்சு இந்த டிராஃபிக்கில் நவுத்திருந்து. நாலா மூலைக்கு அவ்வளோ டிராஃபிக் ஆக்கி வச்சுக்கிறாங்களே. இதுல கொஞ்சம் மண்ணை கொட்டனா என்ன? பாஸ்போர்ட் வந்துட்டேன். ஓ, இது 40 பிட்டு வண்டி. 20 பிட்டுக்கு வண்டி உள்ள இருக்குதான்னு பார்க்கலாம். எம்டி இறக்கிட்டேன். அவ்வளோதான்ப்பா, இறக்கியாச்சு, வெளியே வந்தாச்சு. அந்த டிராஃபிக்கில் மறுபடியும் நவுத்திட்டு போய் எங்கன்னா இடம் கிடச்சா நிப்பாட்டணும். ஓகே மக்களே, எம்டி இறக்கிட்டு அப்படியே ஓரமாக வந்து நிப்பாட்டி வச்சுருக்கேன். சரி, ரைட்டு, இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் என்ன ஏதுன்னு கண்டினியூ பண்ணுறேன். அநேகமாக வீட்டுக்கு போனாலும் போயிடுவேன்னு நினைக்கிறேன். சரி, ரைட், பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. பாய்.